வானத்தையும் பூமியையும் படைத்த நல்ல தகவலுக்காக நன்றி செலுத்துகிறோம். இதோ இந்த யூடியூப் வழியாய் பார்க்கிற கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வாழ்த்துகிறேன். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால ஆசீர்வதிக்கிறேன். இந்த வசன வார்த்தைகளை பார்க்கும் பொழுது நம்பும் பொழுது விசேஷமான ஆசீர்வாதமும் விசேஷமான நன்மையும் உங்கள் வாழ்க்கையிலும் உங்கள் குடியிருப்பிலும் உங்களுடைய இருதயத்திலும் உங்கள் நினைவுகளிலும் உங்கள் இல்லத்திலும் உங்கள் தனி வாழ்க்கையிலும் தனி பிரச்சனையிலும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கர்த்தர் ஆசீர்வதிப்பார். எதை குறித்தும் கவலைப்படாமல் சோர்ந்து போகாமல் தைரியமா இருங்க. எப்பொழுதும் விழிப்பாயிருங்க, தெளிவாயிருங்க, பயபக்தியோடு இருங்க. கர்த்தருடைய ஆசீர்வதிப்பார். இந்த நாளுக்கு ஏற்ற பரிசுத்த வசனம் தேவனுடைய 1ஆம் அதிகாரத்தில் 31ஆம் வசனம். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திற்கு பயப்படாமலும் அமைதியாக இருப்பான். இதனுடைய தலைப்பு செவி கொடுத்தல், செவி கொடுக்கிறவன் அப்படின்னு சொல்லி தேவன் சொல்றார். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கிரமின்றி வாசம் பண்ணி ஆபத்திலே பயப்படாமல் இருப்பான். இந்த பூமியில எதற்கெல்லாம் நாம் செவி கொடுக்கிறோம், எதற்கோ செவி கொடுத்து அது ஒரு பிரோஜனம் இல்லாமல் இருக்கும். சில நம்மளுடைய செவிகளில வருகிறது தவறான வார்த்தைகளாக இருக்கலாம். சில செவிகளில் வருகிற வார்த்தை குறை சொல்வதாக இருக்கலாம். ஆனா ஆண்டவராகிய கர்த்தருடைய சமூகத்துல உங்க செவியை சாய்க்கும் பொழுது அவர் நமக்கு செவி சாய்க்கிறவராக இருக்கிறார். நீங்கள் தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த வார்த்தைக்கு பரிசுத்தம் உள்ள வெளிப்பாடுகளுக்கும் நீங்கள் உங்கள் செவியை சாய்க்கும் பொழுது கேட்கும் பொழுது கர்த்தர் அதை ஆசீர்வதிப்பார். உங்கள் செவிகளிலே பாவம் படுத்து கொண்டு இருக்கக்கூடாது. உங்க செவிகளிலே அசுத்தமான கேள்வி ஏதாவது கேட்கிறது இருக்கக்கூடாது. உங்க காதுகளை நீங்கள் ஆண்டவருடைய கரத்துல கொடுத்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்கும்படி உங்க செவியை சுத்திகரிக்கும்படி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். உங்க காதை ஒப்பு கொடுக்க வேண்டும். எப்படி ஒப்பு கொடுக்க வேண்டும்? என் தேவனாகிய கர்த்தாவே, உம்முடைய வார்த்தை கேட்க என் செவியை முதலாவது உம்முடைய இரத்தத்தினால கழுவுங்க. உம்முடைய பரிசுத்தம் நிறைந்த இரத்தத்தினால என் செவியை கழுவுங்க. என் செவியில கேட்கிற அசுத்தமான வார்த்தைகளும் என் செவியில கேட்கிற அசுத்தமான கூக்குரலும் என் செவியை விட்டு விலகணும். என் செவி, என்னுடைய காது பரிசுத்தம் உள்ளதாய் மாறணும். காதிலே படுத்திருக்கிற எல்லா அசுத்தமும் மறைந்து போகணும். நான் கர்த்தருடைய வார்த்தை கேட்கக்கூடிய உணரக்கூடிய காதுகளா மாறணும். என் காதை ஆசீர்வதிங்க, என் செவியை பரிசுத்தமாக்குங்க என்று நீங்கள் தெய்வ சமூகத்துல கேட்கும் பொழுது கர்த்தர் உங்க செவியை திறப்பார். உங்க செவியை திறப்பார். உங்க செவிக்கு பதிலை கொடுப்பார். உங்க செவியை சுத்திகரித்த பிறகு அவருடைய வார்த்தை கேட்கும்படி உங்க செவியில வைப்பார். அப்பொழுது உங்க செவிகள் காதுகள் சுத்திகரித்த பிறகு அவர் என்ன சொல்கிறாரோ, அவர் என்ன பேசுகிறாரோ நம்ம காதுல கேட்க முடியும். என் பிள்ளைகளே, என் அன்பு பிள்ளைகளே, வசனத்தின் சபத்தில் பார்க்கிற கர்த்தர் இப்படியாக யாத்திரையாக 23ஆம் அதிகாரத்துல 21ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறார். அவர் சமூகத்தில் எச்சரிக்கையாக இருந்து அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாத உங்கள் துரோகங்களை அவர் பொறுப்பதில்லை. என் நாமம் அவர் உள்ளத்தில் இருக்கிறது. நீ அவருடைய வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதை எல்லாம் என்ன செய்வார்கள், சொல்வதெல்லாம் செய்வாயா.
சத்துருக்களுக்கு சத்துருவாய், உன் விரோதிகளுக்கு விரோதமாக இருப்பேன். என் தூதனானவர் உனக்கு முன்னாக சேர்ந்து எமோரியரையும் எபோசிரியரையும் எத்திரேயரையும் பெர்சியரையும் கானானின் ஏவியர் எபேசியரும் இருக்கிற இடத்திலிருந்து உன்னை நடத்தி கொண்டு போவார். அவர்களை நான் அதான் பண்ணுவேன். ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உனக்கு எதிராக இருக்கிற பொல்லாத காரியத்திலிருந்து நான் உன்னை விளக்குவேன், நான் உன்னை காப்பாற்றுவேன். நான் உன்னை காப்பாற்ற வேண்டுமா? இந்த அரக்கம் நிறைந்த எபோரியர் மீதும் எத்தியர் மீதும் பெரிசியர், கானானியர், ஏவியர், எபோசியர் இப்படியான இருக்கிற இடத்தில் உன்னை நடத்தி கொண்டு போவேன். இப்படியாக இருக்கிற இந்த எதிராளிகள் மத்தியில நான் உங்களை நேர்த்தியாய் கொண்டு போவேன். நான் உங்களை நேர்த்தியாய் கொண்டு போவேன். எப்படி உங்களை வழி நடத்தி கொண்டு போவான் தெரியுமா? நீங்கள் அவருடைய வார்த்தைக்கு செவி கொடுக்க வேண்டும். அவருடைய வாக்குக்கு செவி கொடுத்து அவரை கோபப்படுத்தாமல் நீங்கள் அவருடைய வாக்கை கேட்க வேண்டும். நீங்கள் அவருடைய வாக்கை நன்றாய் கேட்க வேண்டும். ஏதோ சும்மா கேட்கிறோம், ஏதோ சும்மா கேட்டு இந்த காதல விடுறோம், அப்படி அல்ல. தேவன் பாருங்க, ஊழியக்கார் ஊழியமா பேசுவார், வேதத்தின் வழியாய் பேசுவார், இனி போன் வழியாய் வருகிற வசனத்தின் மூலியமாய் பேசுவார், குழந்தையுடைய நாவிலிருந்து பேசுவார், பாலனுடைய நாவிலிருந்து பேசுவார், இளையோர் முதியோர் என்று பேசுவார். அவர் பேசுகிற தேவன் சொப்பனத்திலிருந்து பேசுவார். அவர்களை பேசி உங்களை வழி நடத்துவார். அவர்களுடைய பேச்சு அவர்களுடைய கூட பேசும் பொழுது உங்க செவி கேட்க, உங்க செவி கேட்க, உங்க செவி எப்பொழுதுமே கர்த்தருக்குள் திறந்திருக்க வேண்டும். உங்கள் செவிகள் எப்பொழுதும் கர்த்தருக்குள் திறந்திருக்க வேண்டும். அதுதான் இங்க வேதம் சொல்லுகிறது. நீங்கள் அவர் வாக்கை நன்றாய் கேட்டு நான் சொல்வதெல்லாம் செய்வையாகில், அவர் என்ன சொல்றாரோ அந்த வார்த்தைக்கு உடனே கீழ்ப்படிச்சிடணும். உடனே கீழ்ப்படியணும். ஏன் இந்த யூடியூப் வழியை பார்க்கிற தேவ பிள்ளைகளை, இந்த தேவ வசனமும் நீங்கள் உங்கள் செவிக்கு கேட்கும் பொழுது, உங்க செவியிலே பதித்து வைக்கும் பொழுது கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குவார். தேவ பிள்ளைகளே, இந்த வசனத்தையும் ஜெபத்தையும் பார்க்கிற உங்களை கர்த்தர் வார்த்தை மூலியமாய் நீங்கள் செவியில கேட்டு அதன்படியாய் வாழும்படி, அதன்படியாய் நடக்கும்படி கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை அழைக்கிறார். இப்பொழுதே அவருடைய வார்த்தைக்கு நீங்கள் செவி கொடுக்கும் பொழுது கர்த்தர் உங்களை எல்லா எதிராளிகளின் நிமித்தமும் எல்லா பொருளாதார அந்தகாரத்திலிருந்தும் கர்த்தர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். வல்லவராய் இருக்கிறார். அவர் உங்களை விடுவிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவ பிள்ளைகளே, இந்த யோவான் 10ஆம் அதிகாரத்துல 41 வாசிக்கிறோம். அல்லேலூயா, ஸ்தோத்திரம், நன்றி செலுத்துவோம். அநேக அவரிடத்துல வந்து யோவான் ஒரு அற்புதத்தை செய்யவில்லை, ஆகிலும் இவரை குறித்து யோவான் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்றார். அவரிடத்தில் அநேகம் அவரிடத்துல விசுவாசம் உள்ளவர்களாக இருந்தார்கள். தேவனுடைய வார்த்தைக்கு விசுவாசமா இருந்தார்கள். தேவனுடைய நம்பிக்கைக்கு விசுவாசமா இருந்தார்கள். இன்னைக்கு யோவானுடைய மூலியமாகவும் கர்த்தர் செவி கேட்க, செவிக்கு சொல்ல, செவிக்கு என்ன வார்த்தை சொல்றாரோ அதற்கேற்ற பாடுபடி தம் சொன்னதெல்லாம் மெய்யா இருக்கிறது என்று கற்றுக்கொண்டார், தெரிந்து கொண்டார், கற்றுக்கொண்டார். அவை ஒன்றும் மறுக்கவில்லை, ஒன்றும் மறுதளிக்கவில்லை. என் அன்பு பிள்ளைகளே, என் அன்பு செல்லங்களே, கர்த்தர் உங்களை அழைக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்க அழைக்கிறார். உங்களை உயர்த்தும்படி அழைக்கிறார். உங்களை வார்த்தை கொண்டு உயர்த்தும்படி உங்களை அழைக்கிறார். இப்பொழுதே கர்த்தருடைய நாமத்திற்கு, கர்த்தருடைய பரிசுத்தத்திற்கு
உங்களை கொடுக்கும் பொழுது, உங்களை தாழ்த்தும் பொழுது, எபேசியரிலிருந்தும் 6 அரக்கத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பார். 6 அரக்கத்திலிருந்தும் உங்களை விடுவிப்பார். விடுவித்து உங்களை காத்துக் கொள்வார். விடுவித்து உங்களை ஆசீர்வதிப்பார். தேவ பிள்ளைகளே, இந்த ஜெபத்தையும் வசனத்தையும் பார்க்கிற அன்பு தேவ பிள்ளைகளுக்கு கர்த்தர் ஒரு வார்த்தைகளை சொல்லி கர்த்தர் முடிக்கும்படி இந்த நாளிலே நீதிமொழி 8ஆம் அதிகாரத்துல 34ஆம் வசனம், எனக்கு விரோதமாய் இப்படியாக என் வாசப்படி நித்தம் விழித்திருந்து என் கதவு நிறையவே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். தேவ சமூகத்துல, தேவனுடைய பரிசுத்த ஸ்தானத்துல, அவருடைய கதவின் அருகிலே அவர் வார்த்தைக்கு நாம் செவி கொடுத்து அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து நம்ம இருக்கும் பொழுது, இதோ என் வாசப்படியில் நித்தமும் விழித்திருந்து, நித்தமும் கர்த்தருடைய சமூகத்துல விழித்திருந்து கதவு நிலையிலேயே காத்திருந்து எனக்கு செவி கொடுக்கிற மனுஷன் பாக்கியவான். இதோ வாசப்படியில் தட்டுகிறேன். ஒருவனின் சத்தத்தை கேட்டு திறந்தார். தானியேலுடைய வீட்டுக்குள்ள, அறைக்குள்ள, அவர் ரூமுக்குள்ள உள்ளே நான் பிரவேசிப்பேன். அவர் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவார், நான் உன்னோடு கூட போஜனம் பண்ணுவேன் என்று சொல்லுகிறார். தேவ பிள்ளைகளே, பரலோக வாசல் கருவில் அன்று எப்பொழுதும் விழிப்பாயிருங்க. தேவ வசன வார்த்தை கேட்கும்படி உங்க செவிகள் திறந்திருக்கட்டும். உங்க செவிகள் பரிசுத்தமுள்ளதா இருக்கட்டும். இப்பொழுதே இந்த வசனத்தின் ஜெபத்தை பார்க்கிற உங்கள் செவிகளுடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிங்க. தெய்வன் உங்களை ஆசீர்வதிப்பார். ஜெபத்தை பாருங்க, கேளுங்க, கர்த்தரை ஆசீர்வதிப்பார். இரட்சகரும் மேற்புறமான உயிர்த்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இந்த வசனத்தை பார்த்து கேட்டு செவி வைத்து அதன்படி வாழ்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பார். 7 நல்ல கர்த்தாவே. ஆமென், ஆமென், ஆமென்.